இன்னும் தூங்கலையா? என்ன பாக்குற? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொரு சத்தமும் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு. நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கும். அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அழறீங்க? ஒண்ணு என்கிட்ட சொல்லக்கூடாதா? பேசுங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பேச மாட்டீங்களா? ப்ளீஸ், நீ போய் தூங்க அர்ச்சனா. போய் தூங்க ப்ளீஸ். போறேன். அர்ச்சனா, அர்ச்சனா, நான் புறப்படுறேன். எங்க? இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்ல, மனசு இல்ல. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் இங்க இருக்க போறேன். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை? உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க என் நினைப்பை மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல? எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உட்காருங்க ஐயோ. ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம், உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அதுக்கு ஆசை காரணம் இல்ல. சத்தியமா இல்ல. நோ, சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு. அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜானி அதிர்ஷ்டக்கார். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே,
கிரேட் கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல 1000 பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்லை அர்ச்சனா. நான் ஜானி இல்ல. அதான் உண்மை. என் பேர் வித்யாசாகர். ராமாவை கொண்டது நான் தான், உங்க ஜானி இல்ல. ஐ ஆம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, அர்ச்சனா, ஜானி திரும்பி வரணும். நீங்க 2 பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக். குட் பை. ஹலோ, நான் வித்யாசாகர் பேசுறேன். ஜானி கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? இது வரைக்கும் இல்ல. அர்ச்சனா எப்படி இருக்காங்க? எந்தவித நிம்மதியும் இல்லாம இருக்காங்க. யாராலையும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. இதனால நாளுக்கு நாள் அவங்க உடல்நல தான் கெட்டுட்டு வருது. யாரோட உதவியும் துணையும் இல்லாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப வீட்டுக்கு வர்றேன். அர்ச்சனா கிட்ட சொல்லுங்க. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்கற தைரியம் அவனுக்கு இல்ல. காரணம், அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தாழ்வு மனப்பான்மை. இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதாதீங்க. ஜானி இங்க வாழ வைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறதில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவு விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க ப்ளீஸ். சரி. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வரேன். நீங்க படுத்துங்க. நான் வரேன்.